Praise the Lord Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். இந்த பார்க்க போகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கண்களை மூடி Hallelujah. Hallelujah. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Hallelujah. இயேசுவே, இந்த நல்ல நாளிலே உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் நீங்க கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவனே, அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அப்பா, நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். கர்த்தரின் பலத்த காரியங்களை எங்களுக்கு செய்கிறபடினால ஆவியானவரே, இந்த நல்ல காலங்கள் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல வல்லமை உள்ள தெய்வம் இல்ல ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே எங்களுக்கு எஜமானராய், நீரே எங்களுக்கு கோட்டையாய், நீரே எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, 1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல போதாதே. தேவ ஆவியானவர் அப்பா, இந்த நல்ல கால வேளையில ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த காணொலியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது உமது கிருபை அல்லவா ஆண்டவரே. உமது கிருபை நாளையில நிறைவேற்றி நடத்துகிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க, ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க, உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்
ஆழ்ந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆழ்ந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். சந்தோஷமா சேர்ந்து கரங்களை கட்டி ஆழ்ந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டு உம் மரக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே தாங்குதையா. உம் வழக்கரம் தாங்குதையா. ஆழ்ந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆழ்ந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆழ்ந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆழ்ந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Praise the Lord. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். 558வது பாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்கிறான பாடலை உஷாமாய் கரங்களை தட்டி நாம் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உஷாமாய் கரங்களை தட்டி praise God. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மகிழ்நீரே, ஆறுதல் மகிழ்நீரே. அக்கினி மகிழ்நீரே, அல்லேலூயா.
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாட்டியரே துய நீக்கும் மருத்துவரே ஹalleluya துதிக்கு பாட்டியரே எல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா எல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினா என் சாரங்கள் உடைத்ததையா கல்வாரி சிலுவையினா சாரங்கள் உடைத்ததையா ஹalleluya ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த
நன்றி
அந்த தேவனை தான் பாடி துதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாடல் புஸ்தகத்துல 674வது பாடல். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. இங்கிறான பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். Praise God. Jesus. Jesus. வாதை முன்னன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சந்தோஷமா. வாதை முன்னன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். நமக்கு அடைக்கலமான ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை ஒன்றன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆமென் ஆமென். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு. சந்தோஷமா. வசனம் உண்டு. எஸ் ஆமென். அன்றாட வெற்றி உண்டு. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது. ஆமென் நேரிடாது மகளே. கர்த்தருக்கு நம்பாடுகள். ஒரு நாளும் வீணாகாதே. ஆமென். கர்த்தருக்குள் நம்பாடுகள். ஒரு நாளும் வீணாகாதே. ஆமென். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுமோ. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுமோ. கரங்களை தட்டி உற்சாகமா. வாதை ஒன்றன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாயே. ஆமென். அருமையான தேவனாயே, எந்த வாதையும் உன்னுடைய கூடாரத்தை அணுகாதே மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ஆமென். இரட்சகரை எஸ், எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாதே மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை முந்தன் கூடாரத்தை ஆமென் அணுகாதே. ஆமென் ஆமென் ஆமென். பொல்லாப்பு நேரிடாது. நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர். பரிசுத்தமாக்கிடுவார். ஆக்கிடுவார். ஆவியாத்து
வாதை உந்தன் கூடாரத்தை அடையாதே மகனே அவள் பொல்லாப்பே நீராது மகனே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாதே மகனே அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே அப்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே தொடங்கினவர் முடித்திடுவார் சொன்னதை செய்திடுவார் நமக்கு அவன் சொன்னதை செய்திடுவார் அதை ஒன்றன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும் சோதனையாமல் நன்மை செய்வோர் துணையாளர் முன் செல்கிறார் சோதனையாமல் துணையாளர் முன் செல்கிறார் வாதை ஒன்றன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே நமக்கு வாதை கூடாரத்தை மகனே பொல்லாப்பு நேரிடாது மகளே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹalleluya வாதி நம்முடைய கூடாரத்தை ஆளுகாது ஆமென் இருள் பூமியை மூடலாம் காரிருள் சடங்களை மூடலாம் ஆனால் கர்த்தர் நம்மை உதைக்கிறவர் ஹalleluya ஹalleluya கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தர் நம்மை தாங்கி நடத்துகிறவர் அவருடைய கிருபை நம்மை விட்டு எடுக்காமல் இருக்கிற தெய்வம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாத்து வருகிறபடியால் இந்த நிர்மூலமாகாமல் நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய எல்லாரும் கண்களில் மூடியிருந்த இடங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓ ஹalleluya இயேசுவே எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் ஓ ஹalleluya ஓ ரிஷதரதிரபோ ஓ ஹalleluya நம்பி வா வெளிச்சம் தேடி வா உந்துக்கு நாட்கள் இன்றோடு முடிந்தது நம்பி வா வெளிச்சம் தேடி வா உந்துக்கு நாட்கள் இன்றோடு முடிந்தது உந்துக்கு நாட்கள் இன்றோடு முடிந்தது எனக்கு ஒரு நேச உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட துணை போன்றதமா
பட்ட உடை போன்றதம்மா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா உன்னுக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா உன் பிடிகள் எல்லாம் ஏற்றுக் கொண்டா உன்னுக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா உன் பிடிகள் எல்லாம் ஏற்றுக் கொண்டா நீ சுமக்கு இனி தேவையில்லை நீ சுமக்கு இனி தேவையில்லை ஒரு சுகவாழ்வு இந்நாளை துடித்தது ஒரு சுகவாழ்வு இந்நாளை துடித்தது உன் சுகவாழ்வு இந்நாளை துடித்தது சொல்லுங்க என் சுகவாழ்வு இந்நாளை துடித்தது துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா ரத்தம் சிறுதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை இயேசு நாமம் சொல்லாமல் ஓ சொல்ல இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடு. ஓ எல்லா பலவீனங்கள் எல்லா வேதனைகள் மாறும் மீட்பு இல்லை கூப்பிடு இயேசு இயேசு என்று கூப்பிடு இயேசு இயேசு என்று உன் துறைகள் எல்லாம் நிறைவாகி நடத்திடுவா என் துறைகள் எல்லாம் நிறைவாகி நடத்திடுவா துன்பமா இயேசுயா துன்பமா ஹல்லேலூயா உடை போன்றதம்மா இயேசுதான் நீதியின் கதிரவன் உலகாக உடையமான உலகத்திலே இருள் மாறட்டுமையா நீதியின் சூரியனே ஓ உலகத்திலே நம்பி வா வெளிச்சம் தேடி வா இயேசு நம்பி வா மகளே ஓ வெளிச்சம் தேடி வா உன்னுக்கு நாட்கள் என்னோட குடிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இதை பார்த்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருடைய தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் இந்த காலம் வர இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்குவதாக இப்போதே ஆராதிக்கிற வல்லமை புறப்பட்டு பாவையாக புறப்பட்டு பாவையாக ஒவ்வொரு துன்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உன் ஒழுக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா உன் பிணிகள் எல்லாம் உன் ஒழுக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா நீ சுமக்க இனி தேவையில்லை அப்பா அவரே தேவனையே குழந்தை கொண்டிருக்கிறாயோ ஒரு சுகமாய் இயேசு நாமத்தினாலே உன்னை ஊழியக்காரனாக சக்கரவர்த்திகளாக எல்லா கட்சிகள் ஆராதிக்கப்படுகிறார்கள். ஓ நிஷாதாரமா துன்பமா துயரமா கண்ணீர் பட்ட
இயேசுவே ஹalleluya ஆண்டவரே பார்த்துக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக அவருடைய பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால அவருடைய பலவீனங்கள் மாறட்டும் ஐயா கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவே தாவீதின் குமாரனே எங்க குறைகளை நிறைவாக்குங்க அப்பா சுகவாழ்வு இந்த ஆளில் தொலைத்தது எங்க தேசத்தின் மேல எங்க தேசத்தின் மேல சுகவாழ்வு துளிர்கட்டும் ஐயா ஜனங்களோ பேர் இதனாலே காணாமல் மாண்டு போயிருக்கிறார்களே அப்பா எத்தனையோ பேர் மருத்துவமனையிலே கிடக்கிறார்களே அவர்கள் மேல சுகவாழ்வு துளிர்ப்பதாக அவர்கள் மேல சுகவாழ்வு துளிர்ப்பதாக ஆண்டவரே இந்த மரண செய்திகளை எங்களுக்கு கேள்விப்படக்கூடாதப்பா ஆண்டவரே இந்த கொரோனாவினுடைய தாக்கங்கள் எங்கள் தேசத்தில் இன்னும் அதிகரிக்க கூடாது இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் அவர்களை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஐயா எத்தனையோ பேர் தாயும் தந்தையும் இழந்து அனாதைகளை போல இருக்கிறார்கள் இந்த நிலை மாறட்டும் அப்பா இந்த தேசத்தின் மேல இந்த நிலைகள் மாறட்டும் கூப்பிடு இயேசு இயேசு என்று மறக்க முடியும் கூப்பிடு இயேசு இயேசு என்று எல்லா நோய்கள் எல்லாம் நீக்க முடியுமே உமால எல்லா நோய்களையும் நீக்க உமால் முடியுமே இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்க மாட்டீரோ இயேசுவே எங்கள் இயேசுவே எங்களின் ஜெபத்திற்கு பதிலை இன்று தாருவே நோய்கள் மாறணுமே மரணங்கள் நீங்களுமே நோய்கள் மாறணுமே மரணங்கள் நீங்களுமே தேசம் முழுவதும் சமாதானம் அடையணும் தேசம் முழுவதும் சமாதானம் அடையணும் இறங்குமே எங்கள் இயேசுவே மனம் இறங்குமே எங்கள் இயேசுவே சொல்லுங்க இறங்குமே எங்கள் இயேசுவே மனம் இறங்குமே எங்கள் இயேசுவே கொரோனா நீங்களோ மரணங்கள் மாறணும் கொரோனா மரணங்கள் மாறணும் தேசம் முழுவதும் சமாதானம் அடையணும் தேசம் முழுவதும் சமாதானம் அடையணும் இயேசுவே எங்கள் இயேசுவே
இறங்கணுமே, மனம் இறங்கணுமே. நோய்கள் மாறணும், மரணங்கள் நீங்கணும். நோய்கள் மாறணும், ஆமே, மரணங்கள் நீங்கணும். தேசம் முழுவதும் சமாதானம் அடையணும். தேசம் முழுவதும் சமாதானம் அடையணும். இயேசுவே, எங்கள் இயேசுவே, மனம் இறங்கணுமே, மனம் இறங்கணுமே. இயேசுவே, எங்கள் இயேசுவே, மனம் இறங்கணுமே. உங்க சுகவாழ்வு இந்த நாளில் துளிப்பதாக பாருங்க மேல. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் சுகவாழ்வு துளிர்க்கட்டும். ஒவ்வொரு மேலும் சுகவாழ்வு துளிர்க்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஷதரதிரோ, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க மகிழ்ந்தவர். ஹalleluya. Thank you, Jesus. Hallelujah. நன்றி, நன்றி. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில இந்த சமூகத்தில் என்னை நோக்கி பார்த்து ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபை காரணம் வீதியான பகுதியில் நீங்க பொறுப்பெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை கவனத்தை திருப்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில இப்பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. பேசுகிறது நீங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தைப்படி நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்கும். ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் விதமாய் எழுதுகிறான். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிற அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, அவனுடைய காலத்திலே அவன் கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, தன் காலத்திலே அவன் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், நமக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆண்டவரை
தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், அவர்களை பார்க்கும் பொழுதே அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகள் இயேசுவை பிரதிபலிக்கிறதாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பிரதிபலிக்கிறதாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே, காலகட்டங்களிலே தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு இணையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வித்தியாசமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் யாவரும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானம். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 21வது அதிகாரத்திலே 43வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் கனிகளை கொடுக்க வேண்டும், ஏன் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய காலத்திலே ஒரு மனிதன் கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய காலத்திலே நல்ல கனிகளை ஒரு மனிதன் கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் நம்மை நிதானித்து பார்ப்போம். இன்னும் ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிற யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே 15வது அதிகாரத்திலே 5வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதாங்க கனி கொடுப்பதற்கான ஒரு சீக்ரெட்டான விஷயம். நாம் அவருக்குள்ள இருக்கணும், அவர் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கிறவங்க அவரை பார்க்கணும். அவரை பார்க்கும் பொழுது நம்ம நினைவு வரணும், ஓ, இந்த சகோதரனும் இந்த சகோதரியும் இப்படிதானே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி புறஜாதியில் கண்டுகொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த அடிப்படையான ஆண்டவர் நமக்குள்ளே நிலைத்திருந்து, அவர் நமக்குள்ளே நிலைத்திருந்து, நாம் அவருக்குள்ளே நிலைத்திருந்து, அவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாற்றும் உங்களுக்கு ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லி அந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளையை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சாமுவேல் புஸ்தகத்திலே சாமுவேல் என்கிறதான ஒரு பிள்ளையாண்டனை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த சாமுவேலுடைய தாய் அந்த அன்னாள், அந்த சாமுவேல் தன்னுடைய சிறு வயதா குழந்தையா இருக்கும் பொழுது அந்த அன்னாள் அந்த சாமுவேலை ஆலயத்திலே கொண்டு போய் விட்டு விட்டார். இப்பொழுது அந்த ஆலயத்திலே ஆசாரியனாய் இருக்கிற ஏலியினுடைய வீட்டிலே அவன் இருக்கிறான். அந்த ஆலயத்திலே அவன் இருந்து வளர்கிறான். இப்பொழுது ஏலிக்கடுத்து ஏலியின் பிள்ளைகள் ஆசாரியனாய் இருக்க வேண்டும். ஆனால் ஏலியின் பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பேலியாலிய பிள்ளைகளாய் இருந்தபடியினால இப்பொழுது சாமுவேலை காத்து தெரிந்து கொண்டு இந்த சாமுவேலுடைய கீர்த்தி தான் முதல் பேசமாவட்டும் பிறகுபடிக்கு கர்த்தர் கிருபை செய்தாரே. இதனுடைய ரகசியம் என்ன என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
அருமையான தேவ பிள்ளையே, இந்த சாமுவேல் தன்னுடைய காலத்திலே சரியான முறையிலே அவன் கனிகளை கொடுத்து வந்தான். அவன் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தான். கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே அவனுடைய கீர்த்தி நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற மாதிரி மீடியாவிலேயோ டிவியிலேயோ அல்லது பேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லேயோ போட்டு தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தியாத அந்த நாட்கள் இன்றைக்கு ஊழியர்கள் தன்னுடைய பேரை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு யூடியூப்ல டிவியில இப்படி எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது சாமுவேலுடைய கீர்த்தி நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ரகசியம் என்ன? அவருடைய கனியை தேடி ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணபடியான ஒரு பாக்கியத்தை இந்த சாமுவேல் பெற்றுக் கொண்டார். ரகசியம் என்ன? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இங்க நாம் வாசிக்கிறோம், எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இப்பொழுது ஏலி நல்ல ஒரு ஆசாரியர். இப்பொழுது இந்த ஏலி செய்ய வேண்டிய காரியத்தை ஏலியின் பிள்ளைகள் அந்த தகப்பனுடைய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தரை அறியாத அந்த குடும்பத்திலே 3வது ஒரு சிறு பையன் இப்பொழுது அந்த இடத்திலிருந்து வளர்கிறான். ஆனால் இந்த சிறு பிள்ளை இந்த சாமுவேல் அங்கு இருக்க தன்னுடைய 2 அண்ணன்மார்களை பார்த்து அண்ணன்மார்களுக்கு பின்னாக சொல்லவில்லை. அவன் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அல்லது 3 பிள்ளைகள் இருக்கும் என்றால் மூத்தவன் என்ன செய்கிறானோ அதையே பார்த்து மீதி இருக்கிற 2ம் அவிதமாய் செய்யும். 2வதையோ 3வதையோ நாம் அடிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சொல்வார்கள், என்னோட அண்ணன் செய்தானே அதைத்தானே நான் செய்தேன், அப்படி என்றால் அவனுக்கு தான் அடி கிடைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் பிள்ளைகளுடைய மனது பிள்ளைகளுடைய சிந்தை தன்னுக்கு முன்பதாக எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாட ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சாமுவேலோ தன்னுடைய சிறு வயதிலிருந்து தன்னுடைய சிந்தையை அவன் பாதுகாத்துக் கொண்டான். அல்லேலூயா. அந்த வாலிபர்களாகிய அந்த ஏலியின் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது அதை பின்பற்றாதபடிக்கு அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு மணி நேரம் வேதத்தை வாசிக்க வேண்டும் அல்லது 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் ஜெபிப்போம், 1/2 மணி நேரம் வேத வாசிப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் விரும்புகிற நிகழ்ச்சிகள் டிவியிலே காணப்படலாம் அல்லது நாம் விரும்புகிற நம்முடைய நண்பர்கள் நமக்கு வீட்டிற்கு வந்திருக்கலாம். இப்பொழுது நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். நாம் இந்த நேரத்தை ஆண்டவருக்கு ஒதுக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு செய்யக்கூடாததை செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய மனது இந்த சுய இன்பம் சிற்று இன்ப
வாக்குத்தத்தத்துக்கு நேராய் பிசாசானவன் நம்முடைய சிந்தையை திருப்புவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் தன்னுடைய சிந்தையை பாதுகாத்து கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய சிந்தையை பரிசுத்தம் பண்ணுகிறானோ அவன் ஏற்ற காலத்தில் அவன் தன்னுடைய கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விடுவான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னுடைய சிந்தை கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். உன்னுடைய சிந்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய சிந்தை கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அநேகருடைய சிந்தையில ஜெபிக்கிறதுக்கு வாங்கினா வரதில்லை, ஊழியத்துக்கு போகனா வரதில்லை. ஏன்னா இந்த உலக சிற்றின்பத்தினாலே நம்முடைய சிந்தைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம் சீக்கிரமாய். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அருமையான தெய்வ பிள்ளையே, தேவன் யார் என்று தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். நம்ம ஒரு நிலத்தை குறித்து நம்ம பொருட்களோடு இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவர் காத்துக் கொண்டிருப்பார். இந்த நேரத்தில் என்னுடைய மகள் என்னோடு பேச போகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் இந்த வார்த்தை மூலம் அவனோடு பேச போகிறேன் என்று ஆண்டவர் காத்துக் கொண்டிருப்பார். பிசாசானவன் நம்முடைய சிந்தையை துறப்பு விடுகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தையை நாம் காத்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதும் வேதம் சொல்லுகிறது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. உலகம் முழுவதும் உள்ளாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. இன்னும் எபிரேயர்களை நாம் வாசிக்கிறோம் 12:1. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிறது என்னதான்? பாவங்கள். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது பாவங்கள். ஆனால் எல்லாவற்றையும் முதலை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. ஆமென். திசை திருப்பும்படி சில மனதிற்கு பிடித்த காரியங்களை நம்ம சுற்றி வைத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் முதலி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற இயேசுவை நம்முடைய சிந்தையில வைத்துக் கொண்டு ஓடுவோம் என்று சொன்னால் தன்னுடைய காலத்தில் நாம் கனிகளை கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த சாமுவேல் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்ற பிள்ளையாண்டால் ஏழுக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காமல் அபூர்வமாய் இருந்த நேரங்களிலே கூட அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை அபூர்வமாய் கிடைக்க கூடாமல் பஞ்சமாய் இருந்த கொடியான அந்த நேரம், அந்த நேரத்தில் அவர் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறார். ஏனென்று சொன்னார், அந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுவார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும். அந்த ஆண்டவருடைய வார்த்தை மேல் வார்த்தையோடு அவன் பணிவிடைகள் செய்கிறான்.
இரண்டாவது, நீங்களும் நானும் நல்ல கனிகளை கொடுக்கணும்னா தேவ வார்த்தை மேலே வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தேவ வார்த்தையின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நமக்கு வாஞ்சை இருக்கிறதா? இன்னைக்கு நமக்கு எது மேலேயோ வாஞ்சை இருக்கிறது. நல்ல வீடு வாங்கணும், நல்ல வாகனம் வாங்கணும், நமக்கு பிடித்த நல்ல பொருட்கள் எல்லாம் வாங்கணும், நல்ல ட்ரெஸ் வாங்கணும், காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும், காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கணும். இதன் பேர் எல்லாம் வாஞ்சை. அன்னைக்கு ஒரு சகோதரனிடத்தில் சொன்னார், பாஸ்டர், எப்படியாவது நான் வீடு கட்டி ஆகணும், அதற்காக இரவும் பகலும் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். சர்ச்சுக்கு ஏன் போறதில்லை? இல்ல பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஏதோ வேலைக்கு போனா அதுல நான் ஏதோ சில காரியங்கள் சம்பாதித்து விடுவேன். அந்த போதக வேதனையோடு சொல்லிக் கொண்டிருந்தார். இவர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் வந்தது, அவர் தான் ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி சேர்த்து வைத்த பணங்கள் ஒரே நாள் தான் நடந்த காரியம். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஒரே நாள் லட்சங்களை செலவு செய்தார்கள். வாஞ்சை எதன் மேலே? இடம் வாங்க வேண்டும். நல்லதுதான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை மேலே வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எல்லாவற்றையும் கிரியை செய்கிறதாக இருக்கும். எபிரேயர் 4:12 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வசனம் விகிதமாய் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் அணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். அந்த வல்லமையுள்ள வார்த்தை மேலே வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையினால்தான் இந்த உலகம் முழுவதும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மூலமாய் இந்த உலகம் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஆகவே இந்த வார்த்தை மேலே ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். 1 பேதுரு 2:3 குறித்துக் கொள்ளுங்க. நேரமில்லை, வேகமான கடந்து போகிறேன். சங்கீதம் 42:1 1 பேதுரு 2:3 சங்கீதம் 42:1 குறித்துக் கொண்டு நீங்கள் வீட்டில் வாசியுங்கள். வார்த்தையின் மேலே வாஞ்சை. மூன்றாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8 வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 3:8 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்த ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். 3 விசை ஆண்டவர் கூப்பிடும் பொழுது சாமுவேலுக்கு தெரியவில்லை. 3 முறையும் ஏலியின் இடத்தில் போய், ஐயா கூப்பிட்டீங்களா என்று சொல்லி கேட்கிறார். இப்பொழுது ஏலிக்கு புரிந்து கொண்டது, சாமுவேலை கூப்பிட்டது கர்த்தர் என்று சொல்லி. இப்பொழுது இந்த சாமுவேல் இந்த ஏலி சொல்லுகிறான், அடுத்து சத்தம் கேட்டான், சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் என்று சொன்னார்.
இந்த வார்த்தை அப்படியே சாமுவேல் செய்தார். ஹல்லேலூயா. நான்காவது, தேவ ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். மூன்றாவது, தேவ ஊழியர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் இந்த சாமுவேல். யாரெல்லாம் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற விசுவாசிகளாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ அந்த குடும்பம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்று சொன்னால், கர்த்தர் அவர்களுக்கு நம்பி கொடுத்திருக்கிற நல்ல ஒரு மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் எப்படிப்பட்ட மெய்ப்பனாய் இருந்தாலும் சரி, அந்த மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு எந்த ஆடு கீழ்ப்படுகிறதோ அந்த ஆடு மாத்திரமே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், ஹல்லேலூயா, ஒரு இளைப்பாறுதலின் அனுபவத்தில், ஹல்லேலூயா, ஒரு சாட்சியுள்ள அனுபவத்தில் கர்த்தரை நடத்துவார். அவன் எந்த ஒரு விசுவாசி தேவ ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள ஊழியர் விசுவாச மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஆகவே மூன்றாவது காரியம், தேவ ஊழியர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படினான் இந்த சாமுவேல். ஆகவேதான் அவருடைய வார்த்தை அதிக, அவருடைய வாழ்க்கை கீர்த்தி அதிகமாய் பிரஸ்தாபமாயிற்று. அவன் நல்ல கனிகளை கொடுத்துக் கொண்டிருந்தான். ஊழியர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களை அதன்படி செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே, யோவான்ல எல்லாம் வாசித்து பார்த்தால் தெரியும், அவர் அடிக்கடி சொல்வார், நான் சுயமாய் ஒன்றும் நான் பேசுகிறதில்லை, என்னை அனுப்பினவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆகவேத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அவர் இவ்விதமாய் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இவ்விதமாய் எழுதுகிறார். வாசிக்கலாம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். எந்த ஒரு விசுவாசி ஆண்டவருடைய வார்த்தைக்கு பின் அடுத்ததாக போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை காணலாம். எபேசியர் 5வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேத விதமாய் சொல்கிறது. வாசிக்கலாம். தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. அப்ப தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆக 3 விதமான காரியம். இந்த சாமுவேல் சிந்தையை காத்துக் கொண்டவன், தேவ வார்த்தையின் மேல் வாஞ்சையாய் இருந்தவன், ஊழியர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியா அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் தன்னுடைய காலத்துல தன்னுடைய கனியை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஊழியர்கள் முதலாவது சிந்தையை காத்துக்கொண்டு, 2வது தேவ வார்த்தையின் மேல் வாஞ்சையாயிருந்து, 3வது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில இப்பொழுதும் கேட்ட நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நீ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது கிருபையினாலும் உமது இரக்கத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிலைத்து நடத்துகிறாப்பா. விசேஷமாக ஆண்டவரே, கொரோனா கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தரில் விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய பட்டணத்திற்காய் செபிக்கிறேன். இந்த காரியப்பட்டி சுற்றி இருக்கிற கிராமங்களிலேயும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா கொள்ளை நோய் கர்த்தரை மாற்றுகிறார். ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்கள் கூறப்பட்டதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.